கோமதி மறுபடியும் அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, சரியான ஒரு கலாட்டா காத்துட்ருக்குது. பார்க்கறதுக்கு யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரமோ பார்த்துருப்போம். அதுலேயே ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. எப்பயுமே எதார்த்தமா நம்ம கோமதி வந்துட்டு எல்லாரையும் பேசிருவாங்க. அப்படித்தான் ராஜி, மீனாவும், "ஐயோ! வந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க அத்த" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இருந்தாலும், இம்புட்டு வேல பார்த்துருக்கிறா நம்ம மலரு. இவ்வளவும் சமைச்சுட்டு, அது மட்டும் இல்லாம கண்ணாடி எடுத்து குடு, பேப்பர் எடுத்து குடு, டிவிய போடு அப்படின்னு உட்காந்த இடத்துல அவ்ளோ வேலை வாங்குறீங்க. அது போக அவ்ளோ துணியும் துவைக்க வேற சொல்றீங்க. இந்த வீட்ல மலர் எவ்வளோ வேலை தான் பார்ப்பாங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் மனசாட்சி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, இதெல்லாம் எனக்கு பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சும்மா சூப்பரா என்டர்டெயின்மெண்ட்டா இருக்குது. இந்த வாரம் முழுக்கவே நமக்கு ஜாலியா தான் இருக்கும் போல. அதே மாதிரி போற போக்குல இந்த தங்கராஜுக்கும் சரியான நோஸ் கட் குடுத்துட்டு போயிர்றாங்க. அப்ப எல்லாருமே என்ன தங்கராஜ் அண்ணன் வந்தா ரொம்ப டெரரா நடந்துக்குவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கடைசில பார்த்தா இந்த தம்பிய பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே! காமெடி பீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லும்போது, எல்லாருமே வந்து சிரிச்சுர்றாங்க. மீனா இருந்துட்டு, "அத்த கொஞ்சம் அமைதியா இருங்க அத்த" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா, இல்ல மீனா, இங்க பாருடி, இவர பார்த்தா அப்படி சொன்னாங்க. ஐய்யய்யோ! இவர் வந்துட்டா எல்லாருமே வந்துட்டு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னாங்க. அப்படி ஒண்ணும் இவர் இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்ல, ஸோ வீட்ல இருக்கிற நம்ம மதியும், மலருக்கும் ஒரே சந்தோஷம் தான். பயங்கரமா கலாய்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அ மலரோட மாமனார்கிட்ட மாமியார் சொல்றாங்க, "என்னங்க இவங்க உங்க தங்கச்சியோட சம்பந்தியாரம்மா இப்படியா வந்து பேசுவாங்க? சம்பந்தி அம்மா இப்படியா பேசிக்கிட்டு இருப்பாங்க? எப்படி பேசுறாங்க பாருங்க. வந்த அன்னைக்கே இவங்க எப்படா போவாங்கன்னு தோணுது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி என்ன பண்றது? என் தங்கச்சி கேட்டுட்டா. அதனால இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் சம்மதம் சொல்லிட்டோம். பேசாம இரு கொஞ்ச நாளைக்கு. அவங்க எக்ஸாம் மட்டும் என்னமோ எழுதணுமா, எழுதி முடிச்ச வந்ததுமே ஊருக்கு கிளம்பி போயிருவாங்க. அவங்க என்ன இங்கேயேவா இருக்க போறாங்க? அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்தம்மா போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு மருமகள்களையும் மாத்தி வச்சுட்டு போயிருவாங்க போல இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.